ரீசெண்ட் டேஸ்ல நிறைய விஷயங்கள் இந்த ஜெண்டர் பேஸ்டான டிஃபரன்சஸ் அண்ட் அதுக்கான வந்து சண்டைகள் பிரச்சனைகள் ஃபெமினிசம் எதுக்கான வந்து ஒரு பிரச்சனைகள் இந்த மாதிரி நிறைய போய்கிட்டே தான் இருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு சில விஷயங்கள் நம்ம கட்டாயமா காலமா பேசிக்கொண்டே இருக்க வேண்டிய ஒரு நிபந்தனை இருக்கு. இந்த பெண்ணியம் பேசுற யாருமே உண்மையாவே இந்த காலகட்டத்துல பெண்களுக்கு உண்மையாவே அவங்களுடைய வாழ்க்கைக்கு எது தேவையோ அவங்கள எப்படி அவங்களே பாதுகாக்கணும், அவங்க எப்படி லைஃப்ல முன்னேறணும் அப்படின்றத சொல்ல இங்க ஆட்கள் கிடையவே கிடையாது. இவங்களை பொறுத்த வரைக்கும் மாடர்ன் ஃபெமினிசம்னா துப்பட்டா போடாதே தோழி, அவுத்து போட்டு திரி தோழி, எந்த நேரத்துல வேணா நீ வெளியே போய் ஊர் மேய்ஞ்சிட்டு வா தோழி, பாடி கவுண்ட் எவ்வளவு வேணா இருக்கட்டும் தோழி, நீ யார் பேச்சையும் கேட்காத தோழி, குறிப்பா பெத்தவங்க பேச்சை கேட்காத தோழி, இதெல்லாம் நீ கேட்காம இருந்தனா நீ முற்போக்குவாதி அப்படின்னு இவங்க உருட்டி வச்சிருக்காங்க. இந்த மாடர்ன் ஃபெமினிசத்தை பின்பற்றி வாழக்கூடிய சில தற்குறி பிறவிகளில் ஒரு பிறவி தான் இந்த ஆர்ஜே ஆனந்தி. இவங்களை பொறுத்த வரைக்கும் புக் ரிவ்யூ பண்றேன்னு நிறைய ரிவ்யூ பண்ணுவாங்க. ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இந்த ஆணாதிக்கத்தால் தான் உருவாச்சு, எல்லாமே ஆணாதிக்கம் தான், ஆணாதிக்கம் இல்லைன்னா இந்த பூமியே இல்லைன்ற மாதிரி அது ஒரு தனி உலகத்தில் வாழக்கூடிய பிறவிகள் தான் இந்த மாடர்ன் ஃபெமினிச பிறவிகள். அதில் ஒரு பிறவி தான் இந்த ஆர்ஜே ஆனந்தி. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ இருக்க பெண்களுக்கு உண்மையாகவே அவங்களுடைய உடலை பற்றியோ அவங்களுடைய உணர்வை பற்றியோ அவங்களுடைய வாழ்க்கை முறையை பற்றியோ தெளிவாக விளக்கி சொல்ல ஆட்கள் கிடையாது. இதே நிலை தான் பசங்களுக்கும். இங்க ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி நல்ல விஷயத்தை எடுத்து யாராவது சொன்னா அவங்கள பூமர், பிற்போக்குவாதி அப்படின்னு ஒரு லேபிள் பண்ணி வச்சிருக்காங்க. அதே விஷயத்த பெற்றோர்களே சொன்னாலுமே, அவங்கள பெற்றவங்க சொன்னாலுமே அவங்க பிற்போக்குத்தனமா பேசுறாங்க, அவங்க பேச்சை கேட்காதீங்க, அவங்க பேச்சை கேட்டீங்கன்னா நீங்க பழமைவாதிகள் ஆகிடுவீங்க, அவங்க பாரம்பரியம் கலாச்சாரம்னு உருட்டிட்டு இருப்பாங்க, அதையெல்லாம் கேட்காதீங்கன்னு சொல்லி பெற்றவங்க பேச்சையும் கேட்க விடாம வெளியே இருக்க மற்றவங்க பேச்சையும் கேட்க விடாம எவன் நல்லது சொல்றானோ அவன் எல்லாரையுமே மிசாஜினிஸ்ட், பூமர், இன்சல்னு இவங்க இந்த மாதிரி லேபிள் பண்ணி பெண்களுடைய வாழ்க்கையை நாசம் பண்ற வேலையைத்தான் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வேலையைத்தான் இந்த ஆர்ஜே ஆனந்தி மாதிரியான மாடர்ன் ஃபெமினிச கோமாளிகள் பார்த்துட்டு இருக்காங்க. எந்த ஒரு மாடர்ன் ஃபெமினிசத்தை பின்பற்றக்கூடிய பெண்ணாவது, துப்பட்டா போடாதே தோழின்னு சொல்ற பெண்ணாவது, நீ எப்படி வேணா திரி, கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ அவங்க கூட மட்டும்தான் படுக்கணுமா, நீ யார் கூட வேணா படுக்கலான்னு சொல்ற இந்த மாடர்ன் ஃபெமினிசவாதிகள் யாராவது எந்த பெண்ணுக்காவது நீ சாவித்ரிபாய் பூலே மாதிரி வா, நீ கல்பனா சாவ்லா மாதிரி வா, நீ ஆனந்தி ஜோஷி மாதிரி வா இப்படின்னு யாராவது ஒரு மாடர்ன் ஃபெமினிஸ்டாவது இளம் தலைமுறையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அறிவுரை கூறியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. ஏன்னா இவங்க எடுத்த உடனே எதை பற்றி பேசுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆடை சுதந்திரம். அதாவது ஆடை சுதந்திரம் என்பதே பெண்களுக்கு மட்டும்தான் இருக்குன்ற மாதிரியான ஒரு மாடர்ன் உருட்டை இவங்க இன்னுமே நம்பிட்டு இருக்காங்க. நல்லா கவனிங்க, இது வரைக்கும் நம்ம ஆதி காலத்துல இருந்தப்ப ஆடை இல்லாம நாம தெரிஞ்சோமா, அப்ப நமக்கு காம உணர்வு இந்த அளவுக்கு கிடையாது, புரியுதா? ஆடை இல்லாதப்பவே நாம கட்டுக்கோப்பா வாழ்ந்திருக்கோம். இப்போ சமீபத்துல மெடிவல் டைம்ல பாத்தீங்கன்னா எல்லா கோயில் சிற்பத்திலையும் பாத்தீங்கன்னா மேலாடை இருக்காது, வெறும் கீழாடை மட்டும்தான் இருக்கும். ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி. அப்படி இருக்கும்போது இந்த காம உணர்ச்சி இப்போ இருக்கிற மாதிரி ரொம்ப அதிகமாகவே இல்லை. ஏன், இத்தனைக்கும் அந்த காலத்துல தான் காமசூத்ராலாம் எழுதப்பட்டுச்சு. அப்படி இருந்தும் அந்த காலத்துல இருந்த மக்கள் தெளிவாக வாழ்ந்திருக்காங்க. ஏன்னா அந்த காலத்துல காமத்தை பத்தின அதிகமான தகவல்கள், தெளிவான தகவல்கள் அவங்களுக்கு சொல்லப்பட்டிருந்தது. ஆனா இப்ப நவீன மக்களான நாம நாகரிகத்தோட பல டெக்னாலஜியோட பயங்கரமா வாழ்றோம்னு நினைச்சிட்டு இருக்க நாம, ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு பயங்கரமா அறிவாளித்தனமா பேசுற நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா ட்ரெஸ் இல்லாம தீர்றது தான் ஃபெமினிசம்னு நினைச்சிட்டு இருக்கோம். இதைத்தான் யார் ப்ரொமோட் பண்றது? இந்த மாடர்ன் ஃபெமினிச தற்குறிகள். அதாவது ஆடை இல்லாத தெரிஞ்ச காலத்துல எல்லாருமே ஆடை இல்லாதான் தெரிஞ்சிருப்போம், அதனால நமக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. இப்போ ஆடை அணிந்தால்தான் நாகரிக மாணவர்கள், ஆடை அணிவதே இந்த மனித குலத்தின் ஒரு அங்கமாக மாறிடுச்சு. அப்படி இருக்கிற நேரத்துல நான் ஆடை இல்லாம திரிவேன், என் இஷ்டப்படி திரிவேன், எங்க வேணா நான் 2 பீஸ் போட்டுட்டு திரிவேன், இல்லை ட்ரெஸ்ஸே இல்லாம திரிவேன், அது என்னுடைய விருப்பம், அது என்னுடைய உடல், நான் என்ன வேணா பண்ணுவேன்னு இப்படி கிறுக்குத்தனமா பேசக்கூடிய கோமாளிகள் நிறைந்த கூட்டம் தான் இந்த மாடர்ன் ஃபெமினிச கூட்டம். நீங்களே யோசிச்சு பாருங்க, ட்ரெஸ் இப்போ நாம எல்லாருமே போடுறோம். இப்போ திடீர்னு
ஆடையில்லா கலாச்சாரத்தை நாம உருவாக்கணும்னு நினைச்சா கண்டிப்பா உருவாக்க முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அப்ப இருந்த நாகரிகத்தை தாண்டி 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 பல விஷயங்களை நாம கத்துக்கிட்டு இப்போ ஆடை அணிகிறதும், நாகரிகமா நடந்துக்கிறதும், நவநாகரிகமா சாப்பிடுறதும், இது எல்லாத்தையுமே நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு அங்கமா மாத்திட்டோம். இப்படி இருக்க இந்த காலகட்டத்துல ஆடை பெண்கள் மீது சுமத்தப்படும் மிகப்பெரிய ஆணாதிக்கம்னு உருட்டி வச்சிருக்காங்கன்னா இது எப்பேற்பட்ட நகைச்சுவைன்னு யோசிச்சு பாருங்க. அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சுதந்திரம் என்ற பெயரில் இவங்க எல்லா இடத்துலையுமே வீட்டுல எப்படி இருக்கிறனோ அதை மாதிரி நான் இருப்பேன்னு சொல்றதுக்கு பேர் தான் இவங்க சுதந்திரம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இதே விஷயத்த ஒரு ஆண் சொன்னாலுமே அது கேவலமான விஷயம்தான். வீட்டுல ஒருத்தன் சட்டையை கழட்டி போட்டுட்டு லுங்கியை கழட்டி போட்டுட்டு ஜட்டியோட சுத்தினாலுமே யாருக்கும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா வீட்டுல மட்டும்தான் அது வீட்டுல இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இதே மாதிரி ஜட்டி போட்டுட்டு ஒருத்தன் வெளியே வந்தான்னா அங்க இருக்கக்கூடிய பெண்கள் மட்டும் கிடையாது, ஆண்களுமே சரி கேவலமா தான் பார்ப்பாங்க. என்னடா இவன் இப்படி தெரிஞ்சுட்டு இருக்கான், எடுத்தவன என்ன சொல்லுவாங்க, பைத்தியக்காரன்னு சொல்லிடுவாங்க, இல்ல குடிகாரன்னு சொல்லிடுவாங்க. அவனை மற்றபடி வேற எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆனா இதே விஷயத்த பெண்கள் பண்ணா பெண்களுமே சரி என்ன சொல்லுவாங்கன்னா, இவளுக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையா, எந்த இடத்துக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும்னு தெரியுமா இல்லையான்னு அதே விஷயத்த தான் சொல்லுவாங்க. ஆனா இங்க ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன பார்த்தீங்கன்னா, பெண்களுடைய உடல் ஆண்களை கவரும். பயாலஜிக்கலி ஆண்கள் இப்படித்தான் டிசைன் ஆகியிருக்கும். எங்களுக்கு சாதாரணமா பெண்களுடைய ஏதாவது ஒரு உறுப்பை பார்த்தாலே அப்பேற்பட்ட ஒரு கிளர்ச்சி உண்டாகும். இது பயாலஜிக்கல் ஃபேக்ட். இந்த விஷயத்தை யாராலையும் மறுக்கவே முடியாது. குறிப்பா மருத்துவரா இருந்தா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு. ஏன்னா ஆண்களை பொறுத்த வரைக்கும் பெண்களுடைய ஏதாவது ஒரு அங்கத்தை பார்த்தாலே நிச்சயம் அவங்களுக்கு கிளர்ச்சி உண்டாகும். அப்படித்தான் எங்களுடைய டிசைனே. அதனால அந்த கிளர்ச்சியை எப்படி தடுக்கிறது, எப்படி அதை நாம ஒரு லெவல்ல மெயின்டைன் பண்றதுன்னு கத்துத்தரத்துக்கு தான் இங்க ஆட்கள் கிடையாது. நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, அந்த விஷயத்த தான் நான் சொன்னேன். இப்பேற்பட்ட விஷயங்களை கத்துத்தர ஆண்களுக்கு ஆட்கள் கிடையாது. அதே மாதிரி பெண்களுக்கு இந்த மாதிரி ஆடை சுதந்திரம் என்ற பெயரில் நீங்க எதையெல்லாம் மறைக்கணும், எதையெல்லாம் பாதுகாப்பா வச்சுக்கணும்னு ஆதி காலத்துல சொல்லிட்டு இருந்தாங்களோ அது எல்லாத்தையுமே ஓப்பனா காட்டும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் ரகசியமா இருந்த விஷயம் எல்லார் கண்களும் படும்போது என்ன தோணும்னா அவங்களுக்கு அதை பார்க்க தான் தோணும். இதை நீங்க ஏத்துக்கிட்டாலும் சரி ஏத்துக்கலாலும் சரி, இதுதான் நிதர்சனம். இங்க ஆண்களுடைய உடலை பார்த்து காம உணர்வு அடையக்கூடிய பெண்கள் கிடையவே கிடையாது. அது மிகவும் சொற்ப அளவிலான பெண்கள் மட்டும்தான் உண்டு. ஆனா பெண்களுடைய உடலை பார்த்து காம உணர்ச்சி அடையக்கூடிய ஆண்கள் அதிகம். ஏன்னா அவங்களுடைய டிசைன் அப்படி காம உணர்ச்சி வந்தாலுமே அதை தடுக்கக்கூடிய வகையில் இயங்கக்கூடிய ஆண்களும் இருக்கத்தான் செய்றாங்க. அதனாலதான் இப்ப வரைக்குமே இந்த கற்பழிப்பு சம்பவம் என்பது ஒரு சில இடங்களில் நடக்குது. இங்க இந்த மாடர்ன் ஃபெமினிஸ்ட் சொல்ற மாதிரி எல்லா ஆண்களுமே இப்படித்தான்னு இவங்க உருட்டுவாங்க இல்லையா, அப்படி அவங்க உருட்டுறது உண்மையா இருந்தா இந்த உலகத்திலேயே வீட்டுக்கு வெளியே மட்டும் இல்லை, வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்களுக்குமே வாழ வழி இல்லாம போயிடும். ஏன்னா அத்தனை பேரும் குற்றவாளியாகவும் கற்பழிப்பாளனாகவும் தான் இருப்பான். இதுல இருந்தே உங்களுக்கு தெரியும் எல்லாருமே அதை பண்ண மாட்டாங்க. எல்லாருமே இந்த காஜோடு தெரிய மாட்டாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருடைய வளர்ப்புன்னு ஒண்ணு இருக்கு. நிறைய பேருடைய அப்பா அம்மா சொல்லியிருப்பாங்க, டே இதை பண்ணக்கூடாது, அதை பண்ணணும், இதை நீ இப்படி அணுகணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இப்போ இது மாதிரி சொல்லக்கூடிய பெற்றோர்களே அருகி வரதால இந்த மாதிரியான விஷயங்கள் பெண்களுக்கு எதிராக ஏகப்பட்டது நடக்குது. குறிப்பா இந்த பஸ்ல போனா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. பஸ்ல போனா இது மாதிரி சில்மிஷம் பண்றதுக்குன்னே சில பொறுக்கிகள் இருப்பாங்க. அந்த மாதிரி பொறுக்கிகள் ஒரு தடவை பண்ணும்போதே அந்த பெண்கள், அந்த சில்மிஷத்தை அனுபவிக்கக்கூடிய பெண்கள் என்ன பண்ணிருக்கணும்னா செருப்பாலே அடிச்சு கையை காலை உடைச்சி விட்டுருக்கணும். ஆனா அப்ப அந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அதை சகிச்சுக்கிட்டு கடந்து போயிடுவாங்க. இந்த கடந்து போறது தான் உண்மையாவே அவன மாதிரியான ஆட்களுக்கு நாம கொடுக்குற அடுத்த வாய்ப்பா அமைஞ்சு போகுது. அதனால அவன் என்ன பண்ணுவான்னா தைரியமா இன்னொரு பெண்கிட்ட இது மாதிரியான வேலையை பண்ணுவான். இந்த பெண்களுக்கு துப்பட்டாவை அவுத்து போடு தோழி, நீ எப்படி வேணா திரி தோழி அப்படின்னு புத்தகம்லாம் எழுதுறாங்களே தவிர பெண்களுக்கு உங்களை நீங்க எப்படி பாதுகாக்கணும்னு எழுதுறதுக்கு ஒரு ஈவேரா பேத்தி கூட கிடையாது. அதை நான் அடிச்சு சொல்வேன்.
உங்களுடைய பாதுகாப்பு எப்பேற்பட்டது, உங்களுடைய வாழ்க்கையை நீங்க எப்படி பாதுகாத்துக்கணும், உங்களுக்கு ஸ்பேஷியல் அவேர்னஸ் எந்த அளவுக்கு முக்கியம், எந்த இடத்துக்கு போகணும், எந்த இடத்துக்கு போனா எப்படி நீங்க நடந்துக்கணும், எந்த இடத்துல யார் எப்படி பாப்பா, நீங்க உங்களை எப்படி பாதுகாப்பா உங்க சுற்றுச்சூழலை அமைச்சிக்கணும்னு யாருமே கற்றுத்தரத்துக்கு ஆட்கள் கிடையாது. எழுதி தரத்துக்கும் ஆட்கள் கிடையாது, புத்தகம் போடவும் ஆட்கள் கிடையாது. ஆனா நீ எப்படி வேணா ஸ்கூல் படிக்கும் போதே தம்மடி, நீ அவங்க கூட வேணா சுத்து, 10 பேரை லவ் பண்ணு, 10 பேர் கூட படுன்னு சொல்றதுக்கு இந்த ஈவேரா பேத்திகளும் மாடர்ன் ஃபெமினிஸ்ட் தற்குறிகளும் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இந்த ஈவேரா பேத்தி சொல்றாங்க, இந்த ஃபெமினிசத்துக்காக போராடின பெண்களுக்காகவும் இல்லை எங்களுக்கு ஃபெமினிசமே வேணாம், நாங்கள் வீட்டிலையே இருக்கோம், நாங்கள் குடும்பத்தை பராமரித்து குடும்பத்தை பாதுகாக்கிறோம்னு சொல்கிற அப்படி வாழ்ந்த அறிவுகட்ட பெண்களுக்காகவும் இவங்க பேசுகிறாங்களாம். அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் வீடு, குழந்தைங்க, குடும்பம், இதை பார்க்குறவங்க, இதை பராமரிக்கிறவங்க, இதுதான் எனக்கு முக்கியம் நினைக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே இந்த பெண்களுக்கு எதிரானவங்க. இந்த மனநிலையை யார் உண்டாக்குனான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாடர்ன் ஃபெமினிசத்தை உருவாக்குனாங்க. ஏன்னா அவங்களுடைய நோக்கமே இதுதான். எந்த பெண் உண்மையாவே தன்னுடைய பிறப்பின் நோக்கம் என்ன, தனக்கு என்ன பிடிக்கும், தனக்கு குடும்பத்தை தான் பராமரிக்க பிடிக்கும்னு ஒரு பொண்ணு சொன்னா அது இப்போ பிற்போக்குத்தனமாக பார்க்கப்படுது. இந்த ஐடியாவை புகுத்துனது இந்த மாடர்ன் ஃபெமினிச கோமாளிகள். ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக இந்த விஷயத்துல தான் டார்கெட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் இவங்க ஃபெமினிசம் மூலமாக குடும்ப கட்டமைப்பை உடைக்கிறதுல தான் ஆரம்பிச்சாங்க. இந்த 1ஆம் உலகப் போர், 2ஆம் உலகப் போர்லாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் ஆயுத கிடங்குகளில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. எதுக்கு? ஆயுத உற்பத்திக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா பெண்களை ஒர்க் ஃபோர்ஸாகவே மாற்றிடணும்னு அதுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரே ஆளுடைய சம்பளத்தில் ஒரு பெரிய குடும்பமே, கூட்டு குடும்பமே வாழும். அப்படி இருந்த நிலையை இவங்க மாற்றினாங்க. மாற்றிட்டு இந்த பெண்களை என்ன பண்ணாங்கன்னா, அதாவது நிம்மதியாக இருந்த பெண்களை இவங்க வேலைக்குள்ளே தூக்கி சொருகுனாங்க. இந்த வேலைக்குள்ளே சொருகுனதும் ஒரு டேக்ஸ் இருந்தது டபுள் டேக்ஸாக மாறுச்சு. இந்த டபுள் டேக்ஸை நாம் லைஃப் லாங் கண்டிப்பாக எடுத்துக்கிட்டே ஆகணும் அப்படின்றத முடிவு பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னா ஃபெமினிசத்தை பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணாங்க. அது யார் உதவியில் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா CIA உதவியில். இந்த CIA என்ன பண்ணாங்கன்னா குறிப்பான ஐகான்ஸ், ஃபெமினிச ஐகான்ஸ்னு இப்போ சொல்லக்கூடிய பல பேரை முதல் முறையாக எப்போ இந்த ஃபர்ஸ்ட் வேவ் ஆஃப் ஃபெமினிச போராட்டம் நடக்க ஆரம்பிச்சதோ அப்போவே இவங்க என்ன பண்ணாங்கன்னா குறிப்பிட்ட பெண்களை இவங்க ஃபில்டர் பண்ணாங்க. அவங்க மூலமாக எதெல்லாம் சொல்லக்கூடாதோ, எதையெல்லாம் சொன்னால் இந்த பெண்களுடைய மனசு நாசமாகுமோ பாழாகுமோ அது எல்லாத்தையுமே மிக தீவிரமாக இவங்க பத்திரிகைகளிலும் மீடியாக்களிலும் வானொலிகளிலும் இவங்க பரப்புறாங்க. இதன் மூலமா என்ன ஆகுதுன்னா அமெரிக்கால ஒரு புரட்சி உண்டாகுது. அந்த புரட்சிக்கு ஆதரவு தந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள். இந்த ஈவேரா பேத்தி உருட்டுது இல்லையா, எல்லாத்துக்குமே ஆண்கள் தான் காரணம், ஆணாதிக்கம் தான் காரணம்னு. அதே ஆண்கள் தான் அந்த இடத்துல என்ன பண்ணாங்கன்னா பெண்களுக்கு ஆதரவா ஃபர்ஸ்ட் வேவ் ஆஃப் ஃபெமினிச போராட்டத்துல கலந்துக்கிட்டாங்க. எதுக்கு? ஓட்டுரிமை வேணும்னு அவங்க கேட்டதுக்கு, அது ஏன்பா நீங்க தடுக்கிறீங்க, கொடுங்கப்பான்னு அரசாங்கத்தை எதிர்த்து இந்த பெண்களோடு ஆண்கள் அந்த கூட்டத்துல கலந்து அது சக்சஸ் ஆகுது. ஆனா இப்ப பேசுற இந்த ஈவேரா பேத்தி மாதிரியான தற்கொலைகள் என்ன சொல்றாங்க? ஆண்கள் ஆணாதிக்கம் பண்றாங்க, பெண்கள் மட்டுமே அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு அவங்க தான் இதை என்னமோ தன்னெழுச்சியா அவங்க மட்டுமே இதை சாதிச்சா மாதிரி உருட்டு இருக்காங்க. அந்த போராட்டத்துல ஆண்கள் மட்டும் கலந்துக்கலன்னா இந்த பெண்களுடைய கதை டாராகி இருக்கும் அப்போதே. ஏன்னா ஈஸியா பெண்களை அடிச்சு ஓட விட்டுருப்பாங்க, ஈஸியா அமெரிக்கா அதை பண்ணியிருக்கும். ஆனா இங்க இப்போ உட்காந்துக்கிட்டு எல்லா வசதியையும் வச்சுக்கிட்டு 4க்கு 4 ரூம்ல உட்காந்துக்கிட்டு வாய்க்கிழிய பேசுறாங்க இல்லையா, இவங்க யாருமே ஆண்களுடைய பங்கு அதுல என்னன்னு பேச மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் பெண்களுக்காக அவங்க மட்டும்தான் போராடினாங்கன்னு உருட்டிட்டு வச்சிருப்பாங்க. ஒரு குழந்தை அவங்களுக்கு இந்த பியூபர்ட்டி வர வரைக்கும் அது வரைக்கும் அந்த குழந்தை பசங்களை மாதிரி ஈக்குவலா வெளில போவாங்க, விளையாடுவாங்க, சைக்கிள் ஓட்டுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா இந்த மூமெண்ட் இந்த பியூபர்ட்டி நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி சொல்லுவாங்க இதுக்கு மேல இந்த மாதிரிலாம் விளையாடக்கூடாது, இதுக்கு மேல பொண்ணா லட்சணமா நடந்துக்கணும் அப்படின்றாங்க. நான் பாட்டு எங்க ஏரியால சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தேன். என்னோட பக்கத்து வீட்டு அங்கிள் கேட்டிருக்காங்க, என்னன்னா என்ன உடனே சைக்கிள் ஓட்ட விட்டுட்டீங்க, எதுவும் பிரச்சனை ஆகாதா அப்படின்னு. அந்த அளவுக்கு எனக்கு எப்படி இருந்ததுன்னா என்னால ஒரு பக்கத்து வீட்டு அங்கிளுடைய உடம்பு பத்தின கேள்வியை கேட்கவே முடியாது. அதாவது ஏஜ் அட்டன் பண்ணும்போது அவங்களுக்கே அவங்களுடைய உடலை பார்த்து அவங்களுடைய உடல் உறுப்புகள் உருமாற்றம் அடைவதை பார்த்து ஒரே
கூச்சமாக இருக்குமா, ஒரே கஷ்டமாக இருக்குமா, அவங்களுக்கே மன வேதனையாக இருக்குமா? யார் சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈவேரா பற்றி சொல்கிறாங்க. அதாவது ஒரு பொண்ணுக்கு அவங்க முதிர்ச்சி அடையும் போது, அதாவது வயசுக்கு வரும்போது இது மாதிரியான மாற்றங்கள் நிகழத்தான் செய்யும். அதே மாதிரி ஆணுக்கும் சில மாற்றங்கள் நிகழத்தான் செய்யும். அந்த மாற்றத்தை பார்த்து, தன்னுடைய உடலை பார்த்து, தன்னுடைய அழகை பார்த்து, தன்னுடைய சில குணாதிசயங்களை பார்த்து, ஐயையோ இது மற்றவங்கள மாதிரி இல்லையே, அவங்கள மாதிரி நமக்கு இல்லையேன்னு என்னைக்கு நாம மற்றவங்களோட நம்மளுடைய திறமையையும் நம்மளுடைய உடலம்சத்தையும் நம்மளுடைய பல விஷயங்களையும் கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கே நமக்கான ஐடென்டிட்டியை நாம இழந்துடுறோம் தான் அர்த்தம். இந்த பெண்கள் விஷயத்துல பார்த்தீங்கன்னா, நீங்க வயசுக்கு வரதே மிகப்பெரிய சாபம், வயசுக்கு வந்தாலே இங்க இருக்க ஆண்கள் எல்லாம் உங்களை கற்பழிக்க வந்துருவாங்கன்ற மாதிரி ஒரு கேவலமான உணர்வை இவங்க, ஒரு கேவலமான தகவல்களை இவங்க கட்டமைச்சு உருவாக்கியிருக்காங்க. அதுதான் இந்த மாடர்ன் ஃபெமினிசத்துடைய நோக்கமே. ஏன்னா இந்த ஆரம்பத்திலேயே இந்த பெண்களுக்கு இப்பேற்பட்ட விஷயத்தை புகுத்திட்டா அவங்க எப்பவுமே தாங்கள் பெண்கள் என்பதை அவங்க உணரவே மாட்டாங்க, உணரவே கூடாது. பெண்ணா இருந்தா இது மாதிரி ஆண்கள் கேவலமா பண்ணுவாங்க, ஆணாதிக்கத்துக்குள்ள உங்களை தள்ளிடுவாங்க, தாலி கட்டி உங்களை மனைவி ஆக்கிடுவாங்க, குழந்தைய கொடுத்துருவாங்க, உங்களை பிள்ளை பேக்கிற மிஷினா மாத்திடுவாங்கன்ற ஒரு விஷயத்த, அதாவது அவங்க பிறப்பின் நோக்கம், ஒரு ஆணா இருந்தா அவன் விதைக்கணும், பெண்ணா இருந்தா அந்த விதையை விருட்சமாக்கி வெளியே கொண்டு வந்து தரணும். அந்த விருட்சமான மரத்தை இவங்க என்ன பண்ணணும்னா சேர்ந்து தண்ணி ஊற்றி வளர்க்கணும், ஆணும் பெண்ணும். இதுதான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் உரிய மிக முக்கியமான வேலை. இந்த விஷயத்தையே இவங்க என்ன மாதிரி பண்ணி வச்சிருக்காங்கன்னா, இது சமுதாய கட்டமைப்பு. அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து குழந்தை பெற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆணும் பெண்ணும் சேர்ந்து குழந்தை பெற்றுக்காம கூட வாழலாம், கடைசி வரைக்கும் அவங்க தனியாவே கூட இருந்து வாழலாம். அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாதுன்னு சொல்றாங்க. பிரச்சனையே கிடையாது. யார் யார் எப்பேற்பட்ட வாழ்க்கையை விரும்புறாங்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை அவங்க செலக்ட் பண்ணிக்கணும், தப்பே கிடையாது. ஆனா இப்போ இருக்க இளம் தலைமுறை பெண்களுக்கு, அதாவது கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு, கல்யாணம் ஆன பெண்களுக்கும், நீ கல்யாணம் பண்றதே தவறு, குடும்பத்தை கவனிச்சுக்கிறதே தவறு, நீ ஸ்கூல் படிக்கும் போதே இந்த விஷயத்தெல்லாம் கத்துக்கோ, நீ கல்யாணத்தையே பண்ணிக்காதன்னு இது மாதிரி கேம் விளையாடி அவங்களுடைய மூளையை மாத்துறதுக்கு பேரு உண்மையான பெண்ணியமே கிடையாது. அது பெண்ணியத்தை அழிக்கிற செயல். இங்க தன்னுடைய உடம்ப பார்த்து இவங்களுக்கு வெக்கமாயிடுச்சான், இவங்களுக்கு ஒரு அங்கிள் தாராளமா இவரை பத்தி பேசுறாங்களாம். ஆனா இதே ஒரு பெண்ணால ஒரு ஆணை எதிர்த்து பேச முடியலையா? இதெல்லாம் ஓவரா தெரியல. இப்போ ஒரு பொண்ணு நினைச்சா எவனை வேணா, யாரை வேணா, எப்படி வேணா பேசலான்ற அளவுக்கு இவங்களுக்கு உரிமை வந்துருச்சு. இன்னுமே இவங்க எல்லா விஷயத்துலையுமே இவங்க டெவலப் ஆகி ஆண்களையே ஓவர்டேக் பண்ணி போயும் கூட, சட்ட ரீதியாகவும் இவங்களுக்கு எல்லா விஷயமும் சாதகமா இருந்தும் கூட இன்னி வரைக்குமே நாங்கள் அமுக்கப்படுகிறோம், ஒதுக்கப்படுகிறோம், நசுக்கப்படுகிறோம்னு உருட்டிட்டு இருக்காங்கன்னா இது முழுக்க முழுக்க பைத்தியகாரத்தனம் தானே. அதாவது செவனேன்னு இருக்கவனுங்களை உசுப்பேத்தி அவனுங்க கையால செருப்படி வாங்குறதுக்கான வேலையைத்தான் இந்த ஈவேரா பேத்திகள் இந்த மாதிரியான பெண்கள் கிட்ட பண்ணிட்டு இருக்காங்க. இதனால இந்த தற்கொலைகளுடைய பேச்சை கேட்கிற பெண்கள் இவங்கள மாதிரி நாமளும் இருக்கலாம்னு நினைச்சு தங்களுடைய வாழ்க்கைய வீணாக்கிக்கிறாங்க. சர்வசாதாரணமா சமூகத்துல இருக்க அத்தனை பேரும் கேட்க முடியுது, வீட்டுல விசேஷமா, எப்ப புள்ள பெத்துக்க போற அப்படின்னு. அது ஒருத்தவங்களோட பர்சனல் டெசிஷன் இல்லையா? அதுவும் நிறைய நேரத்துல அந்த பையன் கிட்ட கேட்க மாட்டாங்க, அந்த பொண்ணு கிட்ட தான் கேட்பாங்க. கல்யாணம் ஆன எல்லாருமே இந்த சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. எப்ப புள்ள பெத்துக்க போறேன்னு கேட்க முக்கால்வாசி ஆட்கள் யாரா இருப்பாங்கன்னா பெண்களா தான் இருப்பாங்க. எந்தவித ஆண்களும் கேட்டிருக்க மாட்டாங்க. மாமனாருக்கு அதை பத்திலாம் அவன் கண்டு கூட மாட்டானே வச்சுக்கோங்களேன், மாமனார் இருக்காங்க. ஆனா இந்த விஷயத்த ஒரு பொண்ணுகிட்ட கேட்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பொண்ணா தான் இருக்கும். அந்த விஷயத்த இந்த ஈவேரா பேத்தி மாதிரியான தற்குறிகள் அப்படியே மறைச்சிருவாங்க. இதை இந்த சமுதாயம் கேட்குதான். சமுதாயத்துக்கும் உன் குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம்? நீ எல்லாம் உயிரோடு இருக்கிறதே இங்க நிறைய பேருக்கு தெரியாது. நீ வாழ்றியா வாழலையா, இல்லை தூக்கு மாட்டின்னு தொங்கி சாவறியா, இல்லை நீ யார் கூடயாவது ஓடி போறியா, இதையெல்லாம் இந்த சமுதாயம் பார்க்க போறது கிடையாது. நீ இருக்கிற இடத்துல உன் பக்கத்து வீட்டுக்காரன் கூட நீ பேசிட்டு இருப்ப. அதாவது சின்ன வயசுலயே நாம அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கூட நாம நெய்பர்ஸா இருப்போம். அப்படி இருக்கிறவங்க நாம வளர வளர இது மாதிரியான விஷயங்களை கேட்க தான் செய்வாங்க. ஆனா உனக்கு சம்பந்தமே இல்லாத வேற எங்கேயோ இருக்கவன் இங்க கேட்டா நீ சொல்லலாம் இந்த சமுதாயமே இப்படித்தான் இருக்குன்னு. ஆனா உன்னுடைய நெய்பரே அப்படி கேட்கறான்னா அதை நீ சமுதாயத்தோட ஒப்பிடவே கூடாது. அது மிகப்பெரிய தற்குறித்தனம். உன் வீட்டு பக்கத்துல இருக்க உன்னை சின்ன வயசுல இருந்தே பாக்குற ஒருத்தன் உன்னுடைய வாழ்க்கையை பத்தி கேட்கறான்னா ஒண்ணு உன் மேல இருக்க அக்கறையில கேட்பான், இல்ல நீ நாசமா போகணுன்றதால கேட்பான். இந்த ரெண்டு விஷயம்தான்.
இதுல உனக்கு ஏதாவது பிரச்சனைனா நீ நேரா அவங்ககிட்ட தான் கேட்கணுமே தவிர இந்த சமுதாயமே இப்படித்தானே ஜென்ரலைஸ் பண்ணி ஊரை ஏமாற்றக்கூடாது. எல்லாரையுமே நீ இதுக்குள்ள கொண்டு வரக்கூடாது. இந்த ஈவேரா பேத்திகளுடைய வேலையே இதுதான் மக்களே. எங்க எது நடந்தாலும் எல்லாத்துக்குமே ஆண்கள் தான் காரணம். அப்ப எவ்வளவு கொடூரமான பெண்கள் இருக்காங்க. அப்ப எல்லா பெண்களுமே கொடூரமான ராட்சசிகள்னு யாராவது சொல்றானுங்களா? எவனாவது சொல்லி பார்த்துருக்கீங்களா இது வரைக்கும் அந்த மாதிரி? அப்படி கிடையவே கிடையாது. ஆனா இவங்களுக்கு மட்டும் அந்த ஸ்பெஷல் அத்தாரிட்டி இருக்கு. எங்க எது நடந்தாலும் எல்லாத்துக்குமே ஆண்கள் தான் காரணம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா இவங்களுடைய அப்பா அப்படியா, இவங்களுடைய அண்ணன் அப்படியா, இவங்களுடைய தம்பி அப்படியான்னு கேட்டா அதுக்கு பதில் தெரியாது. எல்லா ஆண்களுமே அப்படின்னா இவங்களுடைய அண்ணன் தம்பி, மாமா மச்சான், சித்தப்பா, பெரியப்பா, அப்பா, இவங்க எல்லாருமே அதே மாதிரி தானே, அதுக்குள்ள தானே வருவாங்க. அந்த விஷயம் தெரியாம இந்த தற்குறிகள் எப்பவுமே எல்லா விஷயத்துக்கும் ஆண்கள் தான் அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்களாம். பியூபர்ட்டி ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கேன். அப்ப நாங்க தொடமாப்பிள்ளைன்னு சொல்லி கேட்பாங்க. ஓகே, சோ அந்த மாதிரி நான் வந்து நின்றுட்டு இருக்கேன். அப்ப நான் வந்து ஒரு டிஷர்ட் போட்டிருக்கேன். அப்ப அங்க இருந்து ஒரு பாட்டி வந்து என்ன கேட்டாங்க, இந்த மாதிரி சமைஞ்சிட்டே இல்ல, நீ வந்து பிரா சிம்மி எல்லாம் போடணும்ல, அது போடாம இருந்தேன்னா தெரியும்ல அப்படின்னு என்ன வந்து ஒன்று சொல்லிட்டு போனாங்க. இந்த தற்குறி ஏதோ ஏஜ் அட்டன் பண்ற ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கான். அந்த நேரத்துல ஏதோ ஒரு பழைய பாட்டி இந்த மாதிரி கேட்டிருக்கு. அதுக்கும் இந்த சமுதாயத்துக்கும் என்ன சம்பந்தம்? உன்னை கேள்வி கேட்டது யாரு? ஒரு லேடி, ஒரு பெண், உன்னுடைய இனத்தை சேர்ந்த ஒரு பெண். அப்படி இருக்கும்போது நீ ஆண்களை இதில் சேர்க்கலாமா? இதை வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த சமுதாயமே இப்படித்தானா. இவங்க சமுதாயன்ற பேர்ல ஆண்களையும் தூக்கி அதுல மேஜரான பிளேயரா மாத்துறாங்க. இவங்க தான் இதை கட்டமைச்சாங்கன்னு. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் சொல்ல போற விஷயம் இந்த தற்குறிக்கும் சரி, ஈவேரா பேத்திகளுக்கும் பேரன்களுக்கும், இந்த மாதிரி முற்போக்கு நான் பேசுறேன், முற்போக்கா வாழ்றேன், என் பொண்டாட்டிய ஸ்வாப்பிங்க கொடுக்குறேன்னு வாழ்ற தற்குறிகளுக்கும் சரி தெரியாது. 2ஆம் உலகப் போருக்கு முன்பு வரை பெண்களுடைய மார்பகங்களுக்கு இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்ட் யாருமே கொடுத்ததில்லை. இதுதான் உண்மை. ஏன்னா பெண்களை அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, மெடிவல் டைம்ல கூட மேலாடை இல்லாதப்ப கூட பெண்களை இப்ப நாம பார்க்குற மாதிரி யாருமே பார்க்கல. இப்ப நாம ஏன் அப்படி பார்க்குறோன்னு யாருக்காவது தெரியுமான்னு கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஆண்களே இப்படித்தான், அவனுக்கு எப்பவுமே காஜி பிடிச்சவனுங்கன்னு சொல்லுவாங்க. அதுதான் கிடையாது. இப்போ பெண்களுடைய ஒவ்வொரு உடல் உறுப்பையும் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, 2ஆம் உலகப் போருக்கு பின்னாடி ஒவ்வொரு பாட்டையும் செக்ஷுவலைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்படி ஒன்னொன்னுத்தையா இவங்க அப்படி பண்ண நார்மலா இருந்த ஆண்களுடைய மனசுல அவங்களுக்கு ஏற்கனவே பயாலஜிக்கலி எங்களுடைய செட்டப் அப்படிதான் சொன்னேன் இல்லையா, நார்மலாவே நாங்க ஈர்ப்புக்குள்ளாவோம். அந்த ஈர்ப்புக்குள்ளாவத தடுக்கும் விதமா பல விஷயங்கள் இருந்தது. அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தடுக்கும் விதமா இவங்க ஒவ்வொரு உறுப்பையும் ஆடா ஒரு விளம்பரமா இவங்க செக்ஷுவலைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க ஒரு கட்டத்துக்கு மேல. அதுக்கப்புறம் தான் இந்த நவநாகரிகமான மனிதர்களான நாம என்ன பண்றோம், எங்க போனாலுமே நம்ம மொபைல்ல இருந்து லேப்டாப்ல இருந்து நாம பார்க்கக்கூடிய டிவி ஆட்ஸ் வரைக்குமே சர்வ சாதாரணமா பெண்களுடைய உடலை மையப்படுத்தி, பெண்களுடைய உறுப்புகளை மையப்படுத்தியே என்ன பண்ணிட்டு வரோம், பல விஷயங்களையும் நாம செக்ஷுவலைஸ் பண்றத நார்மலைஸ் பண்ணிட்டோம். இந்த நார்மலைஸ் பண்ணது இப்ப இருக்கவங்களுக்கு புரியல. அதாவது இந்த ஈவேரா பேத்தி மாதிரியான தற்கொலைகளுக்கு புரியல. ஒரு விஷயத்த நார்மலைஸ் பண்ண அது என்ன ஆகும்னா அதனுடைய சீரியஸ்னஸும் தெரியாது, அதனுடைய எஃபெக்ட் என்னன்னும் புரியாது. அதனால இந்த பெண்களுடைய உறுப்பு இது இப்படித்தான், இதை நாம பார்க்கறதுல தப்பே கிடையாதுன்ற ஒரு நிலை என்னைக்கு உருவாச்சோ, அதாவது 90s கிட்ஸுக்கு நல்லாவே தெரியும். டிவியை நாம பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு கிஸ் சீன் வந்தா கூட நம்ம வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ் எல்லாம் நம்மளை எப்படி பார்ப்பாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த விஷயம் எப்படின்னா 90s கிட்ஸுக்கு அப்புறம் வந்த தலைமுறை கிட்ட இருந்து அப்படியே மாறுது. அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க, நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. அதிகமா டிவியில ஒளிபரப்ப ஆரம்பிச்சாங்க, அதிகமா மொபைல் ஆட்ஸ்ல வந்துச்சு, அதிகமா நாம எங்கெல்லாம் போறோமோ அங்க பேனர்ஸ் ஆச்சு. இது மாதிரி படங்கள் அதிகமா கொண்டு வந்தாங்க. ஸோ எது லிமிட்டடா இருந்ததோ அதை எப்போ அதிகப்படுத்தினாங்களோ, எப்ப அதை எல்லாருமே சர்வசாதாரணமா பார்க்க ஆரம்பிச்சோமோ அப்பவே அது நார்மலைஸ் ஆயிடுச்சு. இந்த நார்மலைஸ் ஆன விஷயத்துக்கும் இங்க இந்த பூமியில் வாழக்கூடிய ஆண்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இந்த ஐடியாவை பின்னாடி இருந்து யார் இயக்குனது? அவங்களுக்கு தானே இதுல முழு
சம்பந்தமும் இருக்கு. ஆனா இதுக்கும் எங்களுக்கும் தொடர்பே இல்லாத எங்க மனசுல இந்த விஷத்தை புகுத்துனவனை இவங்க யாருமே பார்க்கறது கிடையாது. இதெல்லாம் எங்கிருந்து எப்படி ஆரம்பிச்சது தேடுறது கிடையாது. ஆனா இந்த விஷயம் புகுத்தப்பட்ட நாங்க காஜில பார்த்தா எங்களை திட்டுறது. இதுல இப்ப இருக்க ஆண்கள் மேல தவறான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. அவங்க பண்ற தவறு என்னன்னா, இந்த ஒத்து பார்க்கறேன்ற பேர்ல, பார்க்காததை பார்க்கறேன்ற பேர்ல கேவலமான ஒரு பார்வை பார்ப்பாங்க இல்லையா? அதாவது இந்த பெண்களால என்னடா இவன் இப்படி பார்க்கறான், கேவலமா பார்க்கறான், அவங்களால ஒரு சாதாரணமா இருக்க முடியாத நிலையை உண்டாக்கக்கூடிய பார்வை தான் ரொம்ப கேவலமானது. ஆனா பெண்களுக்கு தெரியும் எவன் பார்ப்பான் எவன் பார்க்க மாட்டான், எவ்வளவு தூரத்துல இருந்து எவன் பார்க்கறான்றத கூட கண்டுபிடிக்கிற அளவுக்கு அவங்களுக்குன்னு ஒரு தனி சென்ஸ் இருக்குன்னு கூட சொல்லுவேன். அப்படி இருந்தும் இவங்களுக்கு ஸ்பேஷியல் அவேர்னஸ் இல்லாம இந்த சமுதாய கட்டமைப்பில், அதாவது நார்மலைஸ் பண்ண ஒரு விஷயத்த இவங்க மேலும் அதை தாண்டி ஒரு புது விஷயத்தை காட்டி அதையும் நார்மலைஸ் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் இந்த ஆடை சுதந்திரம். ஆடை சுதந்திரம் என்பது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி பொதுவானது. ஆனா எந்த இடத்துல நாம எப்படி ட்ரெஸ் பண்றோன்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதை எடுத்து சொன்னா அவங்கள பூமர்னு சொல்றது, அவங்களுக்கு அறிவு இல்லைன்னு சொல்றது, அவங்கள இன்சல்னு சொல்றது. ஸோ ஒரு ஸ்கூலுக்கு போறீங்க, உங்களை கூப்பிடுறாங்க. ஸ்கூலுக்கு போற இடத்துல நீங்க டிஷர்ட்டும் பேண்ட்டும் போட்டுட்டு போக முடியுமா? முடியாது. ஆனா சில தற்கொலைகள் போவாங்க. கேட்டா அவங்களுக்கு இது எனக்கு ஃப்ரீயா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கிறது மற்றவங்களுக்கு அப்படி தெரியாது. அவன் பார்க்காததை திடீர்னு பார்க்கும்போது கண்டிப்பா அவனுக்கு அது மேல ஈர்ப்பு வரதான் செய்யும். அவனை தப்பு சொல்லவே முடியாது. ஏன்னா ஆண்கள் பயாலஜிக்கலி அப்படித்தான். அந்த சப்ரஷனை உடைச்சது தான் இந்த நார்மலைசேஷன். நார்மலைஸ் பண்ணி இந்த விஷயங்களை, அதாவது இதை எப்படி அணுகணும்னு தெரியாத ஆண்கள் மத்தியில் இப்படி இருக்கும்போது அவனுங்க கண்டிப்பா அவனுங்களுடைய எல்லையை மீறத்தான் செய்வானுங்க. அதுதான் வளர்ப்புன்னு சொல்றது. அவனுங்க அப்படி எல்லையை மீறானுங்கன்னா அவனுங்களுடைய வளர்ப்பு சரியில்லைன்னு அர்த்தம். அவங்கள எப்படி கட்டுப்படுத்தி வளர்க்கணும் அவங்களுக்கு பெற்றோர்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். இதனால தான் இங்க பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாகுது. ஆனா இந்த குற்றம் எல்லாத்தையுமே சமூகத்தின் மேல போடுறது தான் தவறு. இந்த குற்றத்திற்கான காரணம் அதிக அளவிலான செக்ஷுவல் எக்ஸ்போஷர். சின்ன பசங்கள்ல இருந்து, அதாவது ஸ்கூல் படிக்கிற பசங்க, 6வது படிக்கிற பசங்களுக்கு ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணை பார்த்து ஈர்ப்பு ஏற்படுதுன்னா அவன் எந்த அளவுக்கு இந்த விஷயத்துக்கு எக்ஸ்போஷர் ஆயிருப்பான்னு பாருங்க. ஏன்னா அந்த நேரத்துல அந்த வயசுல இது மாதிரியான விஷயங்கள் ஒருத்தனுக்கு தோணவே கூடாது. பெண்ணுக்கும் சரி ஆணுக்கும் சரி இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க மனசுல தோணவே கூடாது. ஆனா அப்படி இவங்களுக்கு இப்ப இருக்க பசங்களுக்கு இந்த விஷயம் சர்வசாதாரணமா அவங்க மனசுல ஏற்படுதுன்னா அதற்கான காரணம் என்னன்னு இப்ப நான் சொன்னேன் இல்லையா? இந்த எக்ஸ்போஷர் அதிகமா இவங்க இத பயங்கரமா செக்ஷுவலைஸ் பண்ணி அதை இந்த சிறுவர்கள் பார்த்து இவங்க வளரும்போது குற்றவாளிகளா வளர்றாங்க. குறிப்பா பெண்களுக்கு எதிரான குற்றத்தை செய்யக்கூடியவங்களா வளர்றாங்க. அதுலயும் பெண்களை எப்படி கையாளணும், பெண்கள் கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியாத தற்குறி பொறுக்கிகளா அவங்க மாறுறாங்க. இதனால எல்லா ஆண்களும் இப்படித்தான்னு ஜெனரலைஸ் பண்றது ரொம்ப தவறு. ஏன்னா எல்லா ஆண்களும் இப்படி பண்ணா இந்த பூமியில பெண் இனமே இருக்காது. பெண்களுக்கு ஒழுங்கா வண்டி ஓட்ட தெரியாது. அப்புறம் பெண்கள் பாலிடிக்ஸ்ல பெருசா எதுவும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு கிடைக்கிற இடத்தை கூட அவங்க ஹஸ்பண்ட் சொல்றதை கேட்டுதான் பண்றாங்க. பெண்களுக்கு அரசியல் வராது, பெண்களுக்கு அரசியல் ஈடுபாடு கிடையாது. இது 1000% இல்லை, இன்ஃபினிட் லெவல் ட்ரூத். இதை பயாலஜிக்கலி நம்ம சொல்லலாம். ஏன்னா இவங்களுக்கு அரசியல் துளியும் வராது, சுட்டு போட்டாலும் வராது. ஏன்னா இவங்களுடைய பீரியட் சைக்கிள் அப்பேற்பட்டது. இவங்களுடைய மனசு, இவங்களுடைய உடல் ஒரு 10 நாள் எப்படி இருக்கோ அதே மாதிரி அடுத்த 10 நாள் இருக்கவே இருக்காது. அதனால இவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, ஒரு நாட்டை ஆளக்கூடிய பெண்ணா இருந்து இப்பேற்பட்ட சூழலில் அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா 140 கோடி மக்களுடைய தலையெழுத்து மாறக்கூடிய முடிவா அது இருந்தா அது எப்படி இருக்கும்? அதனாலதான் ஆண்கள் ஆள சிறந்தவர்கள், பெண்கள் ஆள தகுதியற்றவர்கள். உண்மையாவே அவங்க ஆண்டாங்கன்னா கண்டிப்பா அவங்க பர்சனலா எமோஷ்னலா தான் அவங்க ரூல் பண்ணுவாங்களே தவிர அவங்களால தனியா
எந்த ஒரு விஷயத்தையுமே மக்களை மையப்படுத்தி இவ்வளவு மக்களுக்காக வாழ்றோம் அப்படின்றத நினைச்சு அவங்களால என்னைக்குமே எடுக்க முடியாது. இதுல சில பெண்கள் மட்டும்தான் எக்ஸெப்ஷன். பொதுவா 99% பெண்கள் இந்த அரசியலுக்கு சரிப்பட்டு வரமாட்டாங்க. அவங்களுக்கு அரசியல் அறிவு துளியும் கிடையாதுன்றதை நான் மறுபடியும் சொல்றேன். இந்த ஈவேரா பேத்தி மாதிரியான ஆட்களுக்கு சொல்றேன். ஏன்னா இந்த ஈவேரா பேத்தி மாதிரியான ஆட்கள் ஈவேராவை ஒரு பெரிய ஆளா நினைச்சு பேசும்போதே நீங்க தெரிஞ்சுக்கணும், இவங்களுக்கு அரசியல்னா துளியும் தெரியாது. ஒரு ஆணாதிக்கவாதிய தந்தைன்னு சொல்லி பேசுறாங்கன்னா, ஒரு ஆணாதிக்கவாதிய தன்னுடைய பொண்டாட்டிய நண்பர்களை வச்சு கேலி பண்ண சொன்ன ஒருத்தனை தன்னுடைய தந்தை தனக்கு வழிகாட்டியவன்னு நினைச்சு பேசுறாங்கன்னா, இவங்களுக்கெல்லாம் அரசியல்னா எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் இவங்க எப்பவுமே அரசியல்ல இருந்தா, ஒரு பதவியில இருந்தா இமோஷனலா தான் முடிவெடுப்பாங்க. இவங்க இமோஷனல் பீயிங்ஸ். இவங்களை அதுல இருந்து பிரிக்கவே முடியாது. இவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே அப்படித்தான் இருக்கும். உணர்ச்சி வசப்பட்டு தான் முடிவுகள் எடுப்பாங்க. இன்னும் ஜெயலலிதாவுடைய டைம்ல கூட பாத்தீங்கன்னா அவங்களே சில விஷயத்த உணர்ச்சி வசப்பட்டு தான் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் பக்குவப்பட்டாங்க. பக்குவப்படுறதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் வேணும். அந்த ஸ்பேஸ் இங்க இருக்க நிறைய பெண்களுக்கு மிகப்பெரிய விரக்தியை உண்டு பண்ணிடும். அதை எல்லா பெண்களாலையும் கையாள முடியாது. அதனால தான் ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆணுன்னு இந்த ஒரு கட்டமைப்பையே உருவாக்குனாங்க. அதையே ஒரு சோஷியல் கான்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு இங்க உருட்டி வச்சிருக்காங்க. அதனால அரசியல் என்பது பெண்களுக்கு துளியும் வராது. அதற்கான சிறந்த உதாரணம் பார்த்தீங்கன்னா, இப்போ நவீன காலத்தில் விஜய் அண்ணாக்கு நாங்கள் விசில் அடிச்சிட்டோம் அப்படின்னு ஓட்டை போட்டுட்டு விஜய் அண்ணா ஜெயிச்சிட்டாருன்னு பயங்கரமா ஸ்டோரி எல்லாம் போட்டு ஸ்டேட்டஸ்லாம் வச்சு பயங்கர ஆகியாசம் அடைஞ்ச அவ்வளவு தற்குறி நண்பிகளும் இப்போ இந்த 25 நாள்ல நம்ம தளபதி ஆட்சி அமைந்து 25 நாள்ல ஏகப்பட்ட குற்றங்கள் பெண்களுக்கு எதிராக, பெண் குழந்தைகளுக்கு எதிராக நடந்திருக்கு. அதை பத்தி இந்த விசிலடிச்ச நண்பிகள், இந்த தற்குறிகள் ஒரு ஸ்டோரி போடல, ஒரு ஸ்டேட்டஸ் போடல, ஒரு ரீல்ஸும் போடல. இதுல இருந்து உங்களுக்கு தெளிவா தெரியுதா, இந்த ஈவேரா பேத்தி என்னமோ நினைச்சிட்டு இருக்குன்னா, தங்களை தாங்களே அறிவாளிகள் நினைச்சு பேசிக்கிட்டா நாம இந்த உலகத்துக்கே அறிவாளி மாதிரி தெரியுமோன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதுதான் தவறு. பெண்களுக்கு அரசியல் சுத்தமா வராது, அரசியல் தெரியாது. அரசியலுக்கும் அவங்களுக்கும் நெடும் தூரம். எப்படி சூரியனுக்கும் புளூட்டோவுக்கும் தூரமோ அதை விட தூரம் தான் பெண்களுக்கும் அரசியலுக்கும் இருக்கு. அந்த அறிவை வச்சுக்கிட்டு தான் அண்ணாவுக்கு ஓட்டை போட்டிருக்காங்க. அண்ணாவுக்கு ஓட்டை போட்டுட்டு இப்போ மூடிட்டு இருக்காங்க. அண்ணா ஜெயிச்சப்ப ஸ்டேட்டஸ் போட்ட இந்த அரசியலில் ஆர்வம் வாய்ந்த நண்பிகள் இப்போ அண்ணாவுடைய ஆட்சியில் இப்பேற்பட்ட கேவலமான விஷயங்கள் நடக்குது. அதுலயும் பெண்ணினம், இவங்க இருக்கக்கூடிய பெண்ணினம், இவங்களை சார்ந்த அந்த இனத்துக்கே இவ்வளவு விஷயம் நடக்கும்போது அதை எதிர்த்து ஒரு விஷயம் கூட பண்ணலன்னா இதுங்கெல்லாம் பெண்ணியம் பத்தி பேசலாமா? அதுலயும் இந்த ஈவேரா பேத்தி எல்லாம் ஆகச்சிறந்த தற்குறி. இதுங்கெல்லாம் பெண்ணியம் பேசணும்னு யார் அழுதா? நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான குற்றம் நடந்திருக்குன்னு அதை எடுத்து வெளியே பேசுறவங்க கூட ஆண்களா தான் இருக்கானுங்க. அப்ப எங்க இந்த பெண்ணியம் பேசக்கூடிய துப்பட்டாவை தூக்கி போடு தோழி, துப்பட்டாவை கழட்டி எறி தோழி, துப்பட்டாவை தூக்கி போட்டா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் தோழின்னு எழுதுற இந்த கீதா மாதிரியான பெண்ணியம் பேசக்கூடிய இளம் பெண்களுடைய மனசை சீரழிக்கக்கூடிய பெண்கள் கடந்த 5 வருஷத்துல பெண்களுக்கு எதிராக நடந்த வன்முறை எதிர்த்து ஏதாவது புத்தகம் எழுதுனாங்களா? கிடையாது. ஏதாவது மேடை பேச்சு பேசுனாங்களா? கிடையாது. ஏதாவது இன்டர்வியூ கொடுத்தாங்களா? கிடையாது. ஆனா இவங்க பெண்களை நீங்க எப்படி வேணா வாழுங்கன்னு சொல்றதுக்கு மட்டும், அவங்கள நாசப்படுத்துறதுக்கு மட்டும் இவங்க புத்தகம் போடுவாங்க. இப்போ உண்மையாவே பெண்களுக்கு கடந்த 5 வருஷத்தோடு சேர்த்து இப்ப இந்த 20 நாள்லயும் எவ்வளவு கொடூரங்கள் நடந்திருக்கு. இந்த பெண்ணியம் பேசக்கூடிய இந்த புடுங்கிகள்லாம் என்ன புடுங்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியல. அப்போ இதுங்க பேச்சை கேட்டு ஏமாறக்கூடிய பெண்களுடைய மனநிலையை நினைச்சுதான் உண்மையாவே எனக்கு வருத்தமா இருக்கு. ஏன்னா இவங்களே பைத்தியங்க. ஈவேரா பைத்தியம் சொல்லிட்டு சுத்துற இவங்களே பைத்தியம். அப்படி இருக்கும்போது இந்த பைத்தியங்களுடைய பேச்சை கேட்டு ஆமாக்கா என்னுடைய வாழ்விலும் இது போல் நடந்ததுன்னு காமெண்ட் பண்ற பைத்தியங்களை நினைச்சா கர்த்தர் வந்தாலும் சரி, அல்லாஹ் வந்தாலும் சரி, முருகர் வந்தாலும் சரி, உங்களை எல்லாம் காப்பாற்றவே முடியாது. இது மாதிரி பைத்தியங்கள் பேச்சை கேட்டு நீங்க வாழ்ந்தீங்கன்னா. Until we meet again.